ஏ ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடிச்ச குபேர படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து பிரம்மாண்டமா நடைபெற்றது. அந்த விழால தனுஷ் வந்து ஆவேசமாக பேசியிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சொல்லியிருக்காங்க, "நீங்க என் மேல எவ்வளோ நாளும் வதந்திகள் பரப்பலாம். எவ்வளவு எதிர்மறையான விஷயங்கள நீங்க சொல்லலாம். ஆனா, உங்களால ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது." அப்படின்னு வந்து தனுஷ் சொல்லியிருக்காங்க. தனுஷுக்கு என்ன கோபம்? எதனால இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க? யார பத்தி சொன்னாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தனுஷ் நடிச்ச குபேர படம். இந்த குபேர படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து சென்னையில பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்துல வச்சு நடைபெற்றிருக்குது. சரியா? நேற்றைக்கு இந்த இசை வெளியீட்டு விழா நடந்திருக்குது. இதுல தான் தனுஷ் அவங்களுடைய ஆதங்கத்த தெரிவிச்சிருந்தாங்க. சரியா? தனுஷ் அப்படி என்ன பேசுனாங்க? யார பத்தி பேசுனாங்க? அத நம்ம பார்ப்போம். அவங்களுடைய ஃபேன்ஸுக்கும் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் நம்ம பார்ப்போம். என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க எனக்கு எதிராக எவ்வளோ வேணாலும் வதந்தி பரப்பலாம். சரியா? எதிர்மறையான விஷயங்கள கிளப்பலாம். ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் 1 1/2 மாதம் முன்பு என்னைப் பற்றி நெகட்டிவிட்டி பரப்புங்க. தம்பிகளா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இங்க இந்த சர்க்கஸ் எல்லாம் வேண்டாம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "இங்க இருக்கிறவங்க என் ரசிகர்கள் கிடையாது. 20 வருஷமா என் கூட வந்த வழித்துணைகள். நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி என்னை காலி பண்ணணும்னு நெனச்சா, அத விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது" என்று அப்படி பேசியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படி உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த படத்த இந்த வருஷத்துல இப்ப இந்த மாசம் அ வெளியிடணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அந்த ரிலீஸ் டேட்டுக்கு 1 1/2 மாசத்துக்கு முன்கூட்டியே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ பத்தி ஏதாவது ஒரு சர்ச்சை வந்து கிளம்பிட்டு தான் இருக்குது. நல்லா நோட் பண்ணி பாருங்க. வருஷம் வருஷம் இப்படி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் தனுஷ் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. "நீங்க என்ன பத்தி எவ்வளவுதான் வதந்தி பரப்புனாலும், என்ன பத்தி நீங்க என்னதான் சொன்னாலும், ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது." அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதுவும் "தள்ளி போய் விளையாடுங்க ராஜா" அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டீசென்ட்டா தான் சொல்லியிருக்காங்க. குத்தி ஒண்ணும் பேசல. அடுத்ததாட்டு இசை வெளியீட்டு விழால வந்த ரசிகர்களுக்கு என்ன கருத்து சொன்னாங்க? அத முதல்ல பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. மகிழ்ச்சியாக இருங்க. சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க. அது உங்களுக்கு உள்ளே தான் இருக்கும். நிம்மதி, சந்தோஷத்துக்கு மேல எதுவும் முக்கியமில்லை. இவ்வளோ வருஷமா எல்லாரும் இவ்வளவு பேசும்போது, அதை தாண்டி எல்லாரும் என் கூட இருக்கீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய ஊர்ல இருந்து எல்லாருமே வந்திருக்கிறீங்க. வீட்டுக்கு பாதுகாப்பா போங்க. பைக்ல என்னை பின்தொடர வேண்டாம். அதை நான் ஆதரிக்க மாட்டேன். உங்களோட சந்தோஷத்தை விட பாதுகாப்பு முக்கியம்" என்று அப்படி சொல்லியிருக்கிறாரு. சரியா? அதாவது இந்த அளவுக்கு சர்ச்சையா இருந்தாலும், தனுஷுக்கு இன்னும் நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில வந்து நெறைய ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. பல இடங்கள்ல இருந்து தனுஷ் அந்த நிகழ்ச்சிய பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அத பார்த்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க வந்து வந்ததுக்கு நன்றி. பட் எங்க வீட்டுக்கு போறதா இருந்தா சேஃப்டியா போங்க. தனுஷ் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல பின்தொடரவோ, கார்ல பின்தொடரவோ வேண்டாம். நான் அது வந்து விரும்பல அப்படின்னு வந்து தனுஷ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குபேர படம் வந்து வருகிற ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர் யார்? இந்த படத்துல யாரெல்லாம் முக்கிய வேடங்கள்ல நடிக்கிறாங்க? இத முதல்ல பார்க்கலாம். இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேகர் கமுலா. சரியா? இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவிஸ்ரீ பிரசாத். தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனில் நாரன் மற்றும் பரத் சௌந்தரி, ஸ்ரீ வெங்கடேஸ்வர சினிமாஸ் மற்றும் முஸ்டி சினிமாஸ். சரியா? இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க? முக்கிய வேடத்துல யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ். தனுஷ் அவங்க ஒரு முக்கிய வேடத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்து தனுஷ் பிச்சைக்கார நாட்டு இருக்கிறது மாதிரி, அப்புறம் வந்து பணக்காரர் மாதிரி காட்டுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா.
அவங்களும் இந்த படத்துல வந்து நடிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு முக்கிய வேடத்துல நடிக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராஷ்மிகா மந்தனா. இதுல அவங்க ஒரு முக்கிய வேடத்துல நடிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்களும் ஹீரோயினா தான் இருக்கும். வேற யாருமே இருக்காது. அடுத்தது வந்து ஜிம் சப்ஸ் சரியா? இவங்களும் இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. இன்னும் பல நடிகர்கள் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு தான் யார் யார் நடிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரமா நமக்கு தெரிய வரும். சரி, இப்போ தனுஷ் இந்த படத்த மட்டும் தான் நடிச்சிருக்காங்களா? இன்னும் என்ன என்ன படங்கள்லாம் நடிக்க போறாங்க? என்னைக்கு ரிலீஸ் ஆகும்? அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். குபேர படம் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். சரியா? அடுத்ததாட்டு இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் மாதேஸ்வரன். இந்த படம் வந்து 2025 தான் வெளியிடுன்னு சொல்றாங்க. ஆனா அதிகபூர்வமான டேட் இன்னும் மென்ஷன் பண்ணல. அடுத்தது வந்து இட்லி கடை. அந்த படத்துலயும் தனுஷ் தான் நடிச்சுட்டு வராங்க. அப்புறம் டி52 அது சும்மா தான் வச்சிருக்காங்க. பட் அந்த படத்துக்கு இன்னும் அதிகபூர்வமான முழு பெயர் வைக்கல. ஆனா அறிவிப்பாங்க சரியா? அடுத்தது வட சென்னை 2 இந்த படத்தோட இந்த படத்துலயும் தனுஷ் தான் நடிக்காங்க. இந்த படம் 2026ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்ததாட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்த படத்துலயும் வந்து தனுஷ் தான் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட வெளியீடு தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 20 2026ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். சரியா? மொத்தம் இவ்வளோ படங்கள்லயும் தனுஷ் தான் நடிச்சுட்டு வராங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு நெறைய படங்கள் வாய்ப்புகள் அதிகமா கிடைச்சிட்டு இருந்து, ஒரு சில படங்கள் வந்து தனுஷே இயக்குனர் இயக்கதாட்டும் சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னும் தனுஷுக்கு வந்து மேலும் மேலும் படங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். தனுஷோட ஃபேன்ஸ் தான் இதுல குடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா தனுஷோட படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனுஷ் வந்து இசை வெளியீட்டு விழால ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சர்ச்சையாட்டு அது வந்திருக்கு. சரியா? இப்போ என்னோட கருத்து அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன விஷயம், ஒரு பெரிய பெரிய ஆக்டர் வந்து அவங்களுடைய கணவர், மனைவிக்குள்ள பிரச்சனையா இருந்தாலும் சரி, மத்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, காரணம் தனுஷ் தான். தனுஷ் தான் குடும்பத்துக்குள்ள வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சை கூட வந்துச்சு. அத நான் பார்த்தேன். இந்த ஜெயம் ரவி, ஆர்த்தி மேட்டர்ல கூட தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. சரியா? அதுவுமே ஒரு சர்ச்சை தான். அடுத்தது இன்னும் பல பல விஷயங்கள்ல வந்து எது நடந்தாலுமே தனுஷ் தான் காரணம். தனுஷ் வந்து அவங்களுடைய மனைவி, பிள்ளையும் கூட இல்ல. பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுனால இந்த அளவுக்கு வந்து கோபத்துல இப்படி பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல்ல இந்த இசை வெளியீட்டு விழால பேசியிருக்காங்க பாருங்களேன். அப்போ காரணமே யாரு? ஒரு சிலர் ஆட்கள் அந்த மாரி தான் சொல்லணும். அடுத்ததாட்டு ஒரு ஒரு நபர வந்து பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து, புரிஞ்சு நம்ம நடக்கணும். நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. யாரையும் பத்தி குத்தி பேசாதீங்க. சரியா? அதே மாதிரி தனுஷ் நடிக்க ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் தேதிக்கு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடியே அவர பத்தி நெறைய சர்ச்சைகள் வந்துட்டு தான் இருக்குது. அத நானும் நோட் பண்ணியிருக்கேன். பட் நீங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஆனா அதுதான் உண்ம. இன்னும் தனுஷ் வந்து அவருடைய முயற்சிய வந்து விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னனாலும் சொல்லுங்க. நீங்க என்னதான் ஃபேமஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தமாட்டு நெனச்சுக்கோங்கன்னு கூட சொல்லியாச்சு. இனி தனுஷ பத்தி யார் என்ன சொன்னாலும், கண்டிப்பா தனுஷோட ஃபேன்ஸே பார்த்துப்பாங்க. ஆ எக்ஸாக்ட்டா தனுஷ் கூட பார்த்துப்பாரு. சரியா? அந்த அளவுக்கு சொல்லணும். யாருமே மனசாட்சி பிரகாரமா நடங்க. யாருமே குத்தி பேசாதீங்க. சரி, இந்த வீடியோ பத்தி என்ன நெனைக்கிறீங்க? தனுஷ பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அவங்களுடைய படம் வந்து ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படத்த யாரெல்லாம் பார்ப்பீங்க? அத முன்கூட்டியே எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.